டேய் சரக்க ஊத்துறா. இங்க என்ன நடந்தாலும் கண்டுக்க கூடாது, புரியுதா? இவ்வளவு உனக்கு பிடிச்சிருக்கா? சீ, குழந்தை பசங்களை போய். குழந்தை பசங்களா? இவங்களை பத்தி தெரியாம பேசாத. பசங்கள்லாம் கூட படிக்கிற பொண்ண ஊடு கட்டி நாசம் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கானுங்க. இது தெரியாம நீ இந்த மாதிரி பசங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. டேய் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? தண்ணி யார் ஊத்துவா? உங்க அப்பனா? ஊத்துறா ஊத்துறாங்கறான்ல. ஏய், எனக்கு ஊத்தாத. நானு ராவா தான் அடிப்பேன். பசங்களா, இவ வெக்கப்படுறத பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி இருக்கு? ஏய் கேக்குறேன்ல, சொல்லு. வாந்தி வர மாதிரி இருக்கு. அடி. ஏய், என் செல்லத்தை பார்த்தா உங்களுக்கு வாந்தி வருதோ? போடா போடா போடா. விட்டா ஓவரா பேசுறானுங்க. எந்திரா எந்திரான்ற. சார் வாடா சார். வேணாம் சார். சார் விட்டுருங்க சார். சார் வேணாம் சார். விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். சார் வேணாம் சார். சார் விட்டுருங்க. வாடா. வேணாம் சார். சார் வேணாம் சார். சார் விட்டுருங்க சார். சார் வேணாம் சார். விட்டுருங்க சார். விட்டுருங்க சார். வேணாம் சார். சார் சார் விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். வேணாம் சார். சார் விட்டுருங்க சார். வேணாம் சார். விட்டுருங்க சார். வேணாம் சார். சார் வேணாம் சார். வேணாம் சார். என்னடா பாக்குறீங்க? மணி, ராத்திரி என்ன எதுக்குடா பசங்களை இப்படி இழுத்துட்டு போறாங்க? வயிறு பசிச்சா சோத்த திம்பானுங்க, உடம்பு பசிச்சா என்னடா பண்ணுவானுங்க? ஏய் என்னடா சொல்ற? படிக்கும்போது வாத்தியார் கூட கத்து கொடுக்காத பாடத்தை இங்க இவனுங்க நம்மள நிர்வாணமாக்கி காட்டுற கொடூரமான வக்கரம் நிறைய கத்து கொடுத்துரும்டா. இந்த உலகத்துல சாந்தமா இருந்தா எதையும் சாதிக்க முடியாதுடா. சத்திரியனா தான்டா இருக்கணும். ஆமாண்டா, அப்படி இல்லாதனாலதான் இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இனி எதையும் இழக்க மாட்டோம். ஆமாண்டா. சேகர், சேகர் என்னடா ஆச்சு? சேகர், பாண்டி, சேகர் குட்டி மணி, அரவிந்த் இந்த வாடா. சேகர் சார் 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 எந்திரிங்க சார். சார் சேகர் ஃபிக்ஸ் சீரியஸா சார். முடியல சார். எந்திரிங்க சார். ஏய் வாடா. சார் எந்திரியா. வாடா. என்ன நடந்து பாரியா? அப்பா வந்திருக்க பாரியா? உன்னை யார் யாருக்கு மாதிரி பண்ணது? ஐயோ 2 நாளைக்கு முன்னாடி வேற வந்து பார்த்துட்டு போனேன். நல்லா தானடா இருக்கேன். ஐயோ காடுகளே பண்ணுவாங்க. இதை கேட்க யாருமே இல்லையா? ஐயோ நீங்களா நல்லா இருக்க மாட்டீங்கடா. என் பிள்ளை அநியாயமா கொண்டுட்டீங்களே. ஐயோ பாரா அப்பா பாரா. என்னையா என்ன நடந்துச்சு? கேக்குறாருல சொல்லியா? ஆல்ரெடி வீக் பாடி சார், அடிக்கடி ஃபிட்ஸ் வரும். ஜிஹெச் கூட்டு போயிருக்கலாம்ல. ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ண சார். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு சார். சார் எல்லாம் கரெக்டா தான் சார் நடந்திருக்கு. சார் ரெகுலர் செக்கப்லாம் கரெக்டா தான் சார் போயிட்டு இருந்தது. அதுக்குள்ளே இப்படி இல்ல சார், இதுக்கு அவங்க 2 பேர் தான் சார் காரணம். என்ன அது? ஏய், வாய மூடுடா. ஆமா சார், நீ அவங்க 2 பேரும் அதாக்கறதா சார் செத்தா. சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நம்ம லேடி வார்டன் கிட்ட தப்பா பிஹேவ் பண்ண பார்த்தா. சும்மா லேசா 2 தட்டு காட்டினேன், அதுக்காக போய் சொல்லிட்டு இருக்கான் சார். 20 years எக்ஸ்பீரியன்ஸ் சார். ப்ரொசீஜர் மீறல சார். வெரி ஹானஸ்ட் பர்சன் சார். ஓகே. அட கொலகார பாவிகளா, என் பையனை கொண்டுட்டீங்களா? நீங்க நாசமா போங்கடா. அநியாயமா கொண்டுட்டீங்களா? நீங்களா நல்லா இருக்க மாட்டீங்கடா. ஐயோ சரி, எங்க விட்டுட்டு போயிட்டீங்க. சார், இந்த ஃபாரின் பறவைகளை எங்க சார் பிடிச்சீங்க? ஆஸ்திரேலியா.
ஓகே தானே? டபுளும் ஓகே தான் சார். சார் உங்கள மாதிரி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் என்ஜாய் பண்ண முடியாது சார். உண்மையிலே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். உம்மா. யோ சார் எஸ்பி பேர்ல இருக்கிற உங்க சின்னார் இடத்தோட எல்லா வில்லங்கமும் சரி பண்ணிட்டேன். இன்னைக்கு அது 100 கோடிக்கு மேல போகுது சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சொத்து இன்னைக்கு பல மடங்கு கூடி போச்சு சார். ஐயோ, அம்மாவோட முகத்துல உண்மையான சிரிப்பை பாக்குறேன். அம்மா சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. குதிரை ரேஸ்ல கட்டுற பணமும் அடுத்தவன் பேர்ல எழுதி வைக்கிற சொத்தும் இன்னைக்கு வெரி டேஞ்சர்ஸ்மா. அப்போ அக்கா பேர்லயே மாத்திருங்க. சூப்பர், அப்படியே பண்ணிடுறேன். அதுக்கு நீ முதல்ல எஸ்பியை ரெடி பண்ணு. ஓகே மாமா. சார் மினிஸ்டரோட மச்சான் எதுக்காக சார் உங்களை இங்க வர சொன்னாரு? இந்த அரசியல்வாதிங்க எப்போ எதுக்கு வர சொல்றாங்கன்னே தெரியாதியா? சொன்னா வந்துதான் ஆகணும். வரட்டும் பார்க்கலாம். வணக்கம் சார். பிஸியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வீட்டு பக்கம் ஆளே காணோம். இல்ல, கொஞ்சம் டியூட்டி. இனோவா உன்னோடதா? புதுசா இருக்கு. அது வந்து சாரோட தான் சார். 100 கோடி சொத்தை வச்சுட்டு ஒரு இனோவா கூட இல்ல. போன்ல பேச முடியாது, அதான் நேர்ல வந்தேன். அப்புறம் எஸ்பி சொல்லுங்க சார். அடுத்த வாரம் மாமா மரினூர் கெஸ்ட் ஹவுஸ் வராரு. ஓகே சார். உன் பேர்ல உள்ள 100 கோடி ரூபாய் சொத்தை அக்கா பேருக்கு மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. நீ அங்க வந்துரு. யோ சார், என்னையா முழிக்கிற? இல்ல சார், அதெல்லாம் மாத்தி கொடுத்துருவார் சார். இந்த சரி, இனோவாவையும் சேர்த்து கொடுத்துருவார் சார். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. மறக்காம வந்துறியா? வந்துடுறேன் சார். ஓகே சார். என்ன சார் பொண்டாட்டி கேட்டா கூட கொடுத்துருவீங்க, கொடுத்த ப்ராப்பர்ட்டியை கேட்கணும். அவன் புத்திய அவன் காட்டிட்டான். இனிமே என் புத்திய நான் காட்டுறேன். எங்களை எங்க சார் கூட்டி போறீங்க? போட்டு கொடுத்தா என்ன நடக்கும்னு உள்ள போய் தெரிஞ்சுக்கடா. போங்கடா. ஓங்கடி மாப்பிள்ளைகளா, பூசை ரெடியா இருக்கு. என் 20 வருஷ டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்ல கூட்டி கொடுத்தவனை தான்டா பார்த்திருக்கேன். எங்களை இதுவரைக்கும் காட்டி கொடுத்தவனை பத்தி கேள்வி கூட பட்டதில்லடா. எங்களையே காட்டி கொடுத்துட்டீங்கல்ல. பார்க்க பசங்க மாதிரி இருக்கும்னு நினைச்சினா அது ஓன் தப்புடா. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வெடிச்சு சதற கோலி சோடாடா. கர்ணா! ஹேய்! கர்ணா! ஏய், வேண்டாம். ஏய், வேணாம் சொன்ன கேளு. வேண்டாம்.
ஏய் வேண்டாடா. ஏய் போலீஸ்காரன் சொன்னா கேளுங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன சார் இவ்வளவு மோசமா அடிச்சு போட்டுருக்கானுங்க? இவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு பசங்களை ஜீப்ல ஏத்தி அனுப்பு. இவாயா போலாம் சார். வணக்கம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் இன்று ஒரு வார கால பயணமாக ஜப்பான் சென்றுள்ளார். அந்நாட்டு பிரதமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். உடுமலைப்பேட்டை அருகே ஜீப் ஒன்று வெடித்து விபத்துக்குள்ளானதில் 4 மாணவர்கள் 2 போலீசார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உடுமலைப்பேட்டை சரகத்திற்கு உட்பட்ட சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வார்டனை தாக்கிய வழக்கில் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மேல் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட போது சின்னாறு என்ற இடத்தின் அருகே அவர்கள் பயணித்த வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் வெடித்து விபத்து உள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே 4 மாணவர்கள் 2 போலீசார் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார் யோ என்ன நடந்துகிட்டு இருக்காங்க? நீலாம் ஒரு போலீஸ்காரனாயா? உன்னால நான் 5 நிமிஷம் கூட ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்க முடியலையா? சார் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். நிறுத்தியா? ஒரு 4 பசங்களை பாதுகாப்பா கொண்டு ஒரு துப்புல நீலாம் எதுக்கு காட்சிட்ட மாட்டிட்டு இருக்க? சார் இதுக்கு நான் மட்டுமே பொறுப்பு இல்லை சார். எனக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல யாரும் ப்ராப்பரா வேலை செய்யறது இல்லை சார். மேல எவ்வளவு சொல்லி பார்த்தா யாரும் கண்டுக்கிறது இல்லை சார். சார் நான் ஒருத்த மட்டும் சின்சியரா இருந்து என்ன சார் பண்ண முடியும்? டேங்க்ல ஓட்ட விழுந்துச்சுன்னு சொல்லி 3 மாசமா கேட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், யாருமே சரி பண்ண மாட்டாங்க சார். நான் என்ன சார் பண்ண முடியும்? சார் ப்ளீஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வெஹிக்கிள் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண சொல்லி தயவு செஞ்சு உடனடியா நீங்க கடைசி டிபார்ட்மெண்ட்க்கு ஆர்டர் போடுங்க சார். ப்ளீஸ் சார். சரியா? சம்பவம் நடந்த பிறகு காரணம் தேடுற ஒரே டிபார்ட்மெண்ட் நாம தாயா. நல்ல வேளை அந்த 4 பசங்களுக்கும் பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது. அதனால பெரிய விஷயம் தப்பிச்சிட்டோம். இதுக்கெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அஜாக்கிரதைன்னு சொல்லி என் மேல உள்ள கோபத்துல கேஸை ஃபைல் பண்ணிடாத. விபத்துன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடும். சார் நீங்க அதிகாரிகளுக்கு அல்வா கொடுத்து பார்த்துருக்கேன். இப்போ அரசாங்கத்துக்கே அல்வா கொடுத்துட்டீங்களா சார்? சுமாரியா எதுக்கு சார் எங்களை காப்பாத்துறீங்க? ஏன் சார் எங்களை கடத்துறீங்க? சொல்லுங்க சார். சொல்றேன்டா. ஏன் கடத்தின, எதுக்கு காப்பாத்தினு குழப்பமா இருக்கா? இந்த உலகத்துல எதிர்பார்ப்பு இல்லாம
யாரும் யாருக்காகவும் எதையும் செய்யறதில்ல. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒரு கடத்தல். முக்கியமான ஆளை எனக்காக நீங்க கடத்தணும். அதுக்கு பரிசா பல லட்சம் தரேன். அக்யூஸ்டுங்கிற உங்க பிறவி முடிஞ்சிருச்சு. நான் கொடுத்திருக்கிற இந்த புது பிறவியோட கொஞ்சம் மீசையும் தாடையும் வளர்த்துக்கிட்டு புது பேரோட எங்க வேணா எப்படி வேணா வாழலாம். என்னடா சொல்றீங்க? நல்ல விஷயத்துக்காக தூக்குல கூட தூங்குவோம், கெட்ட விஷயத்துக்கு துரும்ப கூட அசைக்க மாட்டோம். டேய், சட்டப்படிதான் இந்த உலகத்துல எல்லாம் நடக்கணும்னா எதுவுமே நடக்காது. சில விஷயங்களை மனசாட்சிப்படி தான் நடக்கணும். ஏன் மனசாட்சிப்படி உங்க எல்லாரையும் நான் காப்பாத்திட்டேன். ஆள் யாருன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க மனசாட்சிப்படி கடத்தலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. கடத்துறேன் சார். யோ, எம்எல்ஏ சீட்ல உட்கார்றது பெரிய விஷயம் கிடையாது. உன் மூஞ்சிக்கு இவ்வளவு நேரம் இந்த சீட்ல உட்கார்ந்து இருந்தியே, உண்மையிலேயே பெரிய விஷயம். மரியாதை உண்மையை சொல்லு. டேய், நீ நானே எதிரிதான். அதுக்காக என் பொண்ணை தூக்குவியா? என்ன ஓ பொண்ணு நான் தூக்கணும்னா? நல்ல கதையா இருக்குதா? டேய், பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல இருந்து இப்ப இருக்கிற எதிரி வரைக்கும் எல்லா பேரையும் தூக்கி மிரட்டி பார்த்துட்டேன். ஆனா எவன் மேல வராத சந்தேகம் ஓ மேல மட்டும் வந்திருக்கு. என்ன சட்டையில சேரு விழுந்தவோட ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி கொடுக்குறவனி என் பொண்ணை ஒன்ன தவிர வேற எவனும் தூக்கி இருக்க முடியாது. மினிஸ்டர் செல்வநாயகம், இப்பத்தான் இழவு வீடா இருந்த என் வீடு கல்யாண வீடா மாறினா மாதிரி இருக்குது. சாமி சத்தியமா சொல்றேன், உன் பொண்ணு காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா ஒண்ணு, உன் பொண்ணு தூக்கணும் நீ கண்டுபிடிக்கிறே இல்லையோ, நான் கண்டுபிடிச்சு அவனுக்கு பார்ட்டி கொடுப்பேன். ஆளுங்கட்சி மந்திரி பொண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எப்படி பப்ளிக்கு பாதுகாப்பு இருக்குன்னு உன் பேரை மேடை போட்டு கிழிப்பேன். எத்தனை நாளைக்கு தான் நான் உன்னை அண்ணாந்தே பார்த்துட்டு இருக்க முடியும்? உன் இடத்துக்கு நான் வர வேணா? டேய், நீ நினைச்ச உடனே வந்து உட்கார்றதுக்கு எம்எல்ஏ சீட் இல்ல, மினிஸ்டர் போஸ்ட். இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் எத்தனை கோடி கொட்டி கொடுத்துருக்கேன் தெரியுமா? எத்தனை கோடியை கொட்டி கொடுத்தேன்னு எனக்கு தெரியும். இவளை எத்தனை பேருக்கு கூட்டி கொடுத்தேன்னு எனக்கு தெரியும். ஒரு பிச்சைக்காரனோட குழந்தை காணாம போயிருந்தா கூட இந்நேரம் அந்த குழந்தையோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு பணம் இருந்தும் பதவி இருந்தும் என் பொண்ணு என்ன ஆனான்னு தெரியலையே. அவ உயிரோட இருக்காளா இல்லையா? இப்போ என் பொண்ணோட நிலைமை என்ன? ஏய், அவ அழுகுறாடா. எஸ்பி கிட்ட இருந்து அவளை காப்பாத்தணும்ல, அதை நினைச்சு ஆனந்த கண்ணீர் அடிப்பா. ஏய், அழுகிறியா இல்ல ஆனந்த கண்ணீர் வடிக்கிறியா? ஆமாண்டா, நீங்க என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க பாருங்க. அத நினைச்சு ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன். டேய், உங்களுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல உங்களை யாருமே பார்த்தது கூட இல்லடா. என் அப்பாவை பத்தி நீங்க தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி பசங்க காணாம போயிட்டா இங்க யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன மாதிரி பொண்ணுங்களோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களாடா? எங்க பேரண்ட்ஸோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களாடா? உங்கள மாதிரி பசங்க எங்க மாதிரி பொண்ணுங்களை கடத்துறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி ஏன்டா யோசிக்க மாட்டேன்றீங்க? என்ன மாதிரி பொண்ணுங்க காலேஜ் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்தா கூட பேரண்ட்ஸ் எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு எனக்கு தாண்டா தெரியும். ஒரு பொண்ணு மேல எப்படி அன்பு காட்டணும்ன்றது எங்க அப்பா பார்த்தா தாண்டா உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இது ஏடா உங்களுக்கு புரியாது? இப்ப நீ சொன்னதெல்லாம் வேற ஒரு பொண்ணு சொல்லியிருந்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உன்னையே அறுத்து கூறுபட்ட கூட கிலோ எவ்வளவுக்கு விற்கலான்னு கணக்கு போற ஒருத்தரோட மகளா போறத நீ இதெல்லாம் பேசக்கூடாது. இந்த
இந்த சமுதாயத்துல இருந்து எதை புடுங்கலாம் எவனை அழிக்கலாம்னு நினைச்சிட்டு உங்க அப்பன மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு மத்தியில இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யலாம் எதையெல்லாம் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு உன்னதமான மனிதரை பத்தி தெரியுமா உனக்கு? வெரி குட் மார்னிங் ஃபார் ஆல். ஐயா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். காக்கையும் கருப்பு குயிலும் கருப்பு. ஆனா காக்கைக்கு பாட தெரியாது, குயில் நல்லா பாடும். எப்படி? நல்லா பாட தெரியாதது காக்கையோட தவறு கிடையாது. குயிலுக்கு கிடைச்சது மாதிரி நல்ல பாட்டு வாத்தியாரு காக்கைக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத கல்வியால மட்டும்தான் தர முடியும். அதிகாரம் இருந்தாலோ பணம் இருந்தாலோ கல்வி வந்துடாது. நல்ல அக்கறையும் ஆர்வமும் இருந்தா யாருக்கு வேணாலும் வரும். கல்வின்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதமான ஆயுதம். அது உன்னையும் பாதுகாத்து உன் குடும்பத்தையும் பாதுகாத்து உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் எப்போதும் சந்தோஷமா வச்சிருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாத்தியார் இருப்பா. இவனை மாதிரி நான் 7வது படிச்ச பொழுது நந்தவனத்தை நாத்தவனம்னு படிச்சு போட்டேன். இப்ப மட்டும் எப்படி படிச்சிருக்கீங்க? ஆனா இவன் திருக்குறள் போட்டியில சாதனை பண்ணி இந்த ஸ்கூலுக்கே ஹீரோ ஆயிட்டான். இவன் என்னதான் ஹீரோ ஆனாலும் வயசுல உங்களை விட சின்ன பிள்ளைப்பா. இவனுக்காக நீங்க ஒரு உதவி செய்யணும். செய்வீங்களா? சொல்லுங்கய்யா. இன்னைக்கு மாவட்ட அளவுல சாதிச்ச இவன் நாளைக்கு மாநில அளவுல சாதிக்கிறதுக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட் இவனுக்கு வேணும். கண்டிப்பா செய்றோம். என்ன யார் கிளாஸ் ரூமுக்கு போகாம இங்க நிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன விஷயம் கேக்குறல்ல? சார், எங்களுக்கு 3 மாசமா சம்பளம் வரல சார். இதுதான் உங்க பிரச்சனையா? கொஞ்சம் பொறுத்துக்குங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கைலாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். இருக்கிற டீச்சர்ஸால எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல கிளாஸ் எடுக்க முடியல சார். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க மோகன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்க. 2 குழந்தைகளை மட்டும் வளர்த்து ஆளாக்குறதுக்கான வருமானம் உங்கள்கிட்ட வருது. அதுக்காக மீதி 2 குழந்தைகளை தெருவில் விட்டுருவீங்களா? கவர்மெண்ட் எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டி நம்ம ஸ்கூலுக்கு இருக்கு. ஆனா அது கவர்மெண்ட்டுக்கு தெரியலையே. இந்த விஷயமா போன வாரம் கூட கலெக்டரை மீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நல்ல விஷயம் நடக்கும்னு நம்புறேன். நம்புவோம். பல வருஷமா நீங்களும் இந்த ஸ்கூலுக்காக எவ்வளவோ போராடுறீங்க. ஆனா கவர்மெண்ட் எந்த ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி தெரியலையே சார். சார், பசங்க கிட்ட சின்னதா ஒரு ஃபீஸ் வாங்கி நமக்கு தேவையான டீச்சர்ஸை நாம ஏன் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது? நான் கல்வியை விதைக்க சொல்றேன், நீங்க விற்க சொல்றீங்க. இலவசமா கிடைக்க வேண்டிய கல்வியை ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் வித்து கல்வியை ஒரு வியாபார பொருளாக்குற காரணத்தினாலதான் உலக அளவுல ஜனத்தொகையில 2வது இடத்துல இருக்கிற இந்தியா வளர்ச்சி விகிதத்துல எத்தனையோ இடம் பின்தங்கி போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? அரசாங்கம் நடத்த வேண்டிய கல்வித்துறையை பிரைவேட் வித்துக்கிட்டு இருக்கு. பிரைவேட் நடத்த வேண்டிய மது விற்பனையை அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு பண்ணி 10 குட்டி போட்டுட்டமே நீ என்னைக்காவது பதறி இருக்கா? அத்தனை குட்டிகளுக்கு தாய்மை ஸ்தானத்திலிருந்து பால் கொடுத்து வளர்த்து ஆளாக்குது. அது மாதிரி தான் இந்திய நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையையும் இந்த நாடு தன்னுடைய குழந்தை நினைச்சு அனைவருக்கும் இலவச கல்வி கொடுக்கணும். அது வரைக்கும் நம்மள மாதிரி வாத்தியார்கள் போராடுவோமே. இது சமுதாய அக்கறை இல்லை, வருங்கால சந்ததி மேல இருக்கக்கூடிய அக்கறை. சாலை வசதி கூட சரியா இல்லாத இந்த மலை கிராமத்துக்கு கல்வி வசதியாவது சரியா கிடைக்கணுக்காகத்தான் என் சக்தியை மீறி இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கேன். அதுக்காக என்னுடைய கொள்கை லட்சிய எதுகளுக்காக உங்களை யாரையும் நான் வற்புறுத்த மாட்டேன். பசங்களுக்கு பாடம் நடத்துற ஒரு வேலையை நினைக்காம அதை ஒரு சமுதாய கடமையை நினைக்கக்கூடிய வாத்தியார்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த லிஸ்ட்ல தான் உங்க அத்தனை பேரையும் நான் பார்க்கறேன். ஒரு வாத்தியார் மட்டும் நினைச்சா காத்து புக முடியாத இடத்துல கூட கல்வியை கொண்டு போய் சேர்க்க முடியும். இது அசைக்க முடியாத நம்பிக்கை. அக்கா ஸ்வெட்டருக்கு அக்கா. அண்ணா ஸ்வெட்டர் அண்ணா. அண்ணா 250 ரூபா தானா? அதையும் சொல்றேன் சார். ஸ்வெட்டர் சார். வேண்டாம் தம்பி. மேடம் ஸ்வெட்டர் மேடம் வாங்கிக்கங்க மேடம். சார் ஸ்வெட்டர் வேணுமா? ஸ்வெட்டர் ஜர்க்கின் 300 ரூபீஸா சார்? அதிகமா சொல்றேன், வேண்டாம் வாங்கிக்கங்க சார். சார் ஸ்வெட்டர் வாங்கிங்க சார். சார் சார் ஒன்று வேணா 1 ஃப்ரீ சார். சரஸ்வதி, பசங்களா இதோ வந்துட்டேயா. எங்கம்மா பசங்க? ஸ்கூல் விட்டு வந்து பேக் வச்சுட்டு யூனிஃபார்ம் மாத்திட்டு போனவங்க தாயா. எங்க போறேன்னு கூட சொல்லிட்டு போகல. எங்க போறேன்னு சொல்லிட்டு போறியா? ராத்திரி நேரத்துல? எவ்வளவு நாள் இந்த பழக்கம்? இன்னைக்கு தாயா. ஓ, புது பழக்கமா? அவளுக்கு பள்ளிக்கூடத்துல மட்டும் பாடம் நடத்தினா 10வது போல இருக்கு. வீட்லையும் நடத்தணும் போல இருக்கு. ஐயா சவுடாலா, எங்கடா போயிட்டு வரீங்க? கேட்கறல, எங்கடா போயிட்டு வரீங்க? உங்க கஷ்டத்தை போகத்தான். ஏன் கஷ்டத்தை போக்குறதுக்கா?
எனக்கு என்னடா கஷ்டம்? என்ன கஷ்டமா? கேட்டாங்கன்னா 3 மாசம் சம்பளம் பாக்கின்னு இப்போ பின்னால என்ன வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? அதுக்கு ஹோல்சேல்ல சொட்டர் வாங்கி ரீட்டைல்ல வித்தோம். என்னடா அது? ரோடா வித்து லாபம் சம்பாதிச்சிருக்கோம். இப்ப என்ன இதை கொண்டு அலமாரில வை. கோயில் குண்டியில பணம் அத்திச்சில செவிலு பிஞ்சுக்கு ராஸ்கல். படிக்கிற வயசுல கஷ்டத்தை பத்தி நினைச்சா படிப்புல நாட்டம் போயிரும்டா. படிப்புல போத வந்தா காலம் முழுக்க அது நம்மளை காப்பாத்தும். இந்த மாதிரி பணத்துல போத வந்தா சின்ன வயசுல சீரழிச்சிரும்டா. டேய், கஷ்டமான சும்மா அதை நான் பாத்துக்கிறேன். அதை தாங்குற சக்தி இப்ப எனக்கு இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்கடா, நீங்க எல்லாம் வளர்ந்து பெரிய ஆளாகி ஸ்கூலோட நிர்வாகத்தை கையில எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஐயா உட்கார வச்சு சந்தோஷப்படுத்துங்க. சொற்று விற்க போனாங்களாம், சுண்டல் விற்க போறாங்களாம். நிம்ம அந்த வேலை வச்சுக்க கூடாது, புரியலடா? திருப்பி துண்டு தூக்க. ஐயா அதான் நீங்க வேணான்ட்டீங்கல்ல, அதனால அது நாங்க வாங்கினோடே திருப்பி கொடுத்துறோம். தேங்க் யூ. யாரா காரணம் எங்களுக்கு தெரியாதா? கரெக்ட்டா கொடுத்துறோம்டா. ஐயோ திருப்பி அசிங்காம. இதை எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். வாங்கய்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. நானும் எப்படியாவது உங்க ஸ்கூலை கவர்மெண்ட் ஆத்தரைசேஷனா மாத்தணும்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? எந்த நல்லது கெட்டதை நடக்கணும்னாலும் அரசியல்வாதிங்க தானே முடிவு பண்றாங்க. கரெக்டா சொன்னீங்க சார். நானும் என் பள்ளிக்கூடம் அரசு அங்கீகாரம் பெறதுக்காக பல வருஷமா போராடிட்டு இருக்கேன். 3 முறை அரசு மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஒவ்வொரு முறை சிட்டிங் எம்எல்ஏட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். உங்களை மாதிரி அரசு அதிகாரிகள்கிட்ட மனுவும் கொடுத்துருக்கேன். இந்த முறை இந்த தொகுதியோட எம்எல்ஏவே கல்வி அமைச்சராக இருக்காரு. என்ன பிரயோஜனம்? எங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு விடுவி காலம் பிறக்கலையா சார்? ஐயா, உங்க நல்ல நோக்கத்தை அரசியல்வாதிங்க வேணாலும் அலட்சியப்படுத்தலாம். எங்களை மாதிரி அதிகாரிங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு உங்க தொகுதியில் இருக்க பள்ளிக்கூடங்களுக்கு கல்வி அமைச்சர் கொடியேற்ற வர்றாரு. எப்படியாவது கண்டிப்பா உங்க பள்ளிக்கூடத்துக்கும் வர வச்சிடறேன். அப்ப அமைச்சர்கிட்ட உங்க கோரிக்கையை சொல்லிடுங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போங்க. நன்றி சார். ஏண்டா காலைல இருந்து ஐயாவை காணவே காணும். நீ பாத்தியா? எனக்கு எப்படா தெரியும்? டேய், வகுப்புல தூங்குற உனக்கு வாத்தியார பத்தி எப்படா தெரியும்? அத பத்தி பேசாதடா. நீ தூங்காம இரு, நான் பேசல. ஏ தக்காளி, உனக்கா தெரியுமா? தெரியலடா, என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போல. தம்பி நிறுத்துப்பா. இங்கதான் நிறுத்து. டேய், ஐயா வந்துட்டாரா? வாங்கடா. ஐயா, காலைல இருந்து எங்கேயா போனீங்க? சொல்லாம எங்கேயா போனீங்க? நாங்க சொல்லாம போனா ஒண்ணு திட்டுறீங்க. சாப்பிடாம கூட எங்கேயா போனீங்க? என்னாச்சு சொல்லுங்கய்யா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் கலெக்டர் சந்திச்சுட்டு வரேன். உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம மாநிலத்தோட கல்வி அமைச்சரை நம்ம கலெக்டர் எப்படி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு வந்தாருன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஸ்கூலோட பல நாள் கனவு என்ன? கவர்மெண்டோட ஆத்தரைசேஷன் ஆகணும்ன்றதானே? அந்த மினிஸ்டர் வச்சு எப்படி முடிச்சு தந்துருவேன்னு நம்பிக்கையோட சொல்லிட்டாரு. உங்கள் அனைவருக்கும் உறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, உங்கள் பெற்றோரால் கொடுக்க முடியாத கல்வியை இந்த ஐயாவால் நிச்சயம் இந்த பள்ளிக்கூடத்தினால் கொடுக்க முடியும். அதுவும் நமது அமைச்சரால் தான் முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். எங்க மினிஸ்டர் பத்தி தெரியாம எதுக்கு மைக்க பிடிக்கிறேன்? காமராஜர் செத்து போயிட்டான்னு யார் சொன்னது? இங்க ஐயா ரூபத்துல இன்னும் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. தனக்காக வாழ்றதை விட அடுத்தவரோட சாதனைக்காக வாழ்வதே தன் வாழ்நாள் லட்சியமாக கருதும் இந்த ராமையாவின் சேவையை எந்த உலக அதிசயத்தில் எழுதி வைப்பது? வயிற்றுக்கு சோத்த போடுறவனும் உடம்புக்கு துணியை கொடுக்கிறவனும் வள்ளலாகி விட முடியாது. வாழ்க்கைக்கான கல்வியை கொடுக்கிறவன் தான் உண்மையான வள்ளல். கடவுள் இருக்கும் இடம்லாம் கோயில் அல்ல, கல்வி கிடைக்கும் இடம்தான் கோயில். அப்படி ஒரு கோயிலை கட்டி இங்கு உங்களை எல்லாம் படிக்க வைத்துக் கொண்டிருக்கும் ராமையா தான் கடவுளின் உருவம். அதனால்தான் அந்த ராமையாவை தேடி இந்த அமைச்சர் வந்திருக்கிறேன். ஐயா, உங்களுக்காகவும் ராமையாவுக்காகவும் என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன். ஐயா சொல்லுங்க. ஐயா, சுத்தி இருக்கிற பல மலைக்கிராமங்களுக்கு இது ஒரே ஒரு பள்ளிக்கூடம் ஐயா. இந்த பள்ளிக்கூடத்தை விட்டா குழந்தைங்க பாடம் படிக்கிறதுக்கு வேற வழி இல்லையா? ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து பார்த்துட்டீங்க. நீங்க சொன்னபடி மனசு வச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயம் நல்ல முடிவா எடுக்கிறேன்.
நாளைக்கு என்ன வீட்டுல வந்து பாருங்களேன். வந்து பாக்குறேன் ஐயா. எங்க ஐயாவை பாத்துட்டீங்கல்ல, இனிமேல் நல்லா தூங்குவீங்க. சந்தோஷம். நான் வரட்டுங்களா? ஐயா வர்றேங்க. சரி நான் வரேன். உங்க உதவியை மறக்க மாட்டேன் கலெக்டர் ஐயா. இருக்கட்டும் இருக்கட்டும். வரேன் சார். நான் நினைச்ச மாதிரியே இந்த இடத்துல ஸ்டார் ஹோட்டல் கட்டணும். மொத்தம் 8 ஏக்கர், 40 கோடிக்கு மேலே போகும். அது மட்டும் இல்லைக்கா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரான இடம் இது. இந்த இடத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நமக்கு ஒத்து வராதவன் எவனா இருந்தாலும் இங்கே தட்டி போட்டா எந்த போலீஸாலும் கண்டே பிடிக்க முடியாது. இந்த இடத்தை பத்தி விசாரிச்சிட்டியா? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ம். நான் பார்த்துக்கிறேன். வணக்கங்க. அமைச்சர் கொஞ்சம் பார்க்கணும், வர சொல்லியிருந்தாங்க. என்ன விஷயமா? ராமையா வாத்தியார்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்க சார். உங்களை பார்க்க ராமையா வாத்தியார் வந்திருக்கார். வர சொல். ஓகே சார். ஐயா, மந்திரம் மைய ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஏமாறதுக்குன்னே உங்களை தேடி வர்றாங்க. நீங்க அதிர்ஷ்டசாலியா? அவன் தலையெழுத்து சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ள போங்க. ரொம்ப நன்றிங்க. வாங்க ஐயா, உங்களுக்கு ஆயுசு 55 தான். ஐயா வணக்கம். வணக்கம். தம்பி நல்லா இருக்கீங்களா? என்ன இப்படி கேட்டீங்க? ஐயா கூட இருக்கும்போது நல்லா தான் இருப்பேன். ட்ரெஸ் தான் வேற வேற. உட்காருங்க. உட்காருங்க. டீ எதுவும் சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாயா, சாப்பிட்டையா. பள்ளிக்கூட விஷயமா? அதுக்கு தான் மேடம் வர்றாங்க. இவங்க என்னோட மனைவி. வணக்கம்மா. உங்க லைஃப்பை பத்தி இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. 4 கோடி நீ இது வரைக்கும் பார்த்திருக்கவே முடியாது. ஐயா என்னையா இதெல்லாம்? அதான் 4 கோடின்னு சொல்றாங்கல்ல. எப்ப பார்த்தாலும் 5-10 கஷ்டப்பட்டுட்டு அள்ளி போட்டு புது வாழ்க்கை தொடங்குங்க. போங்க. ஐயா, என் தனிப்பட்ட ஒருத்தருடைய பிரச்சனைக்காக உங்களை நான் பார்க்க வரல. என் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காகத்தானே உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்னையா நீ குழந்தைன்னுட்டு விட்டா என்ன ஒரு 10 வருஷம் உயிரோட இருப்பியா? உனக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களை யார் காப்பாத்துறது? அதுக்காகத்தானே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உங்க தாய்மை நாடி வந்திருக்கேன். அதனாலதான் 4 கோடிய எடுத்து வச்சிருக்கோம். ராமையா, ஏற்கனவே நிறைய பேர் படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கிவிட்டு வேலைன்னு கோஷம் போட்டு திரிஞ்சிட்டு இருக்கானுங்க. 10ஆவதுக்கு நீ வேற அடுத்த வேலை சோத்துக்கே வக்கு இல்லாம டீ எஸ்டேட்லயும் சாக்லேட் ஃபேக்டரிலையும் வேலை பார்க்குற குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன், பட்டம் வாங்கி தரேன், அவங்க போய் சேர்த்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற. நீ பிழைக்கிற வழியை பாரியா. ஐயா, நீங்களும் இந்த ஊர்ல பிறந்தவர் தானே. உங்க அப்பா அம்மா பணம் காசு சேர்த்து வச்சிருந்ததுனால நீங்க இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனா எஸ்டேட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் 1000 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எஸ்டேட்ல இன்னைக்கு 3000 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கான். எப்படி? திங்கிற சோத்துக்கும் தங்குற இடத்துக்கும் போடுற ட்ரெஸ்ஸுக்காக வாழ்க்கை முழுக்க அடிமையா இருந்துகிட்டு இருக்கான். அவன் அடுத்த தலைமுறையாவது நல்ல இடத்துக்கு போக கூடாதா? மத்த மக்கள் மாதிரி சராசரியா வாழக்கூடாதா? அதுக்கு ஒரே ஒரு வழி கல்விதாயா. அலத்தியா, என்கிட்ட உதவி கேட்டு என் வீட்டுல உட்காந்து எனக்கே அட்வைஸ் பண்றியா? ஏய், நீ பாடம் நடத்துறத ஸ்கூல்ல வச்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டயா? ஆடு மாடுகளுடைய அருமை தெரியாதவங்க கால்நடைத்துறை அமைச்சர், கபடி விளையாட்டுக்கும் கிரிக்கெட் விளையாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் மாதிரி கல்வினா என்னன்னே தெரியாதவங்களை கல்வி அமைச்சரா இந்த நாடு வச்சிருக்கு. ஏங்க, தேசிய கொடிக்கு கட்சி கொடிக்கு வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ? பணத்தை எடுத்துட்டு போய் டெய்லி என்ஜாய் பண்ணுங்க. போங்க. ஓகேன்ட்டேன். என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும்
பிச்சை எடுத்தாவது என் பள்ளிக்கூடத்தை நடத்துவனே தவிர உங்களை மாதிரி அரசியல்வாதி விட்டு கதவை ஒரு நாள் நான் தட்ட மாட்டேயா. உங்ககிட்ட உதவி கேட்டு வந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க ஐயா. நல்லா இருங்கம்மா. என்ன ஐயா போனவர் என்ன காணுமே? ஏய் வந்துட்டாரா? ஏன் அவ்வளவு லேட்டு? கொடுங்க ஐயா. மினிஸ்டர் பாத்தீங்களா? பேசிங்களா? என்னையா சொன்னாரு? ஓகே சொல்லிட்டாராயா? ஏய் ஓகே சொல்லிருப்பாரா மினிஸ்டர் அவரு. இன்னைக்கு தாயா நம்ம கனவு நிறைவேறி இருக்கு. வாங்க சாப்பிடலாம். வாங்கயா. ஐயா டயர்டா வந்திருக்காரு, போய் தண்ணி எடுத்துட்டு வா. தக்காளி முதல்ல தக்காளி சூப் ரெடி பண்ணு. ஏமாவா? உட்காருங்க. உட்காருங்கயா. உட்காருங்கயா. சீக்கிரம் வந்து நல்லா ஆடியா செஞ்சு வா. குடு. ஏன் நாளைக்கு வாயேன். குடிங்க. ஐயா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி போல. கடவுள் இருக்கானே அவன் ஒரு பொழுதுபோக்குக்காரப்பா. தகுதி இல்லாதவன் கையில எல்லாம் தகுதியை தூக்கி கொடுத்து நம்மள மாதிரி மக்களோட வாழ்க்கையில விளையாடுறான். என்னையா? நேத்து வந்தானே மினிஸ்டர், கொடியேத்தனானே, ஏதோ மனிதர் புனிதர் மாதிரி பேசுறானே. ஆசை வார்த்தை சொன்னா நம்பி போனேன், ஏமாத்திட்டான்டா. இருக்கிற பிள்ளைதான் படிக்கணுமா? இல்லாத பிள்ளை படிக்கிறதுக்கே தகுதி இல்லையா? குழந்தை தொழிலாளியா வாழ்க்கைய ஆரம்பிச்சு காலம் முழுக்க அடிமையாவே செத்து போகணுமா? இருக்கிற பிள்ளைக்கு படிப்பு இல்லைன்னா காசை வச்சு பொழைச்சுக்குவான். இல்லாத பிள்ளைக்கு படிப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவான்? ஆசிட்டு போய் ஐயா எனக்கு தாகமா இருக்கு, ஒரு சொம்பு தண்ணி தாங்கன்னு கேட்டு போனது நான் செஞ்ச தப்புடா. அதெல்லாம் போட்டுடா. குழந்தை குழந்தை குழந்தைங்கிறியே, திடுதுப்புன்னு ஒரு நாள் நீ செத்து போயிட்டா அந்த குழந்தைகளை எல்லாம் யார் பார்த்து? ஐயா தம்பிலா ஒருவேளை தான் செத்து போயிட்டா நம்ம பள்ளிக்கூடத்தை சரஸ்வதி பாப்பாவை ஒழுங்கா பாத்துக்குவீங்களா? என்னையா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? எங்களை மறுபடியும் அனாதை பாக்குறீங்களா? செத்து வராமா? அப்பா தம்பி அழுகாதரா, எப்படி அழுகாதரா தம்பி, அழுகாதரா அம்மா, அழுகாதரா. அப்பா அழுகாதீங்கடா, அழுகாதீங்கடா, அழுகாதீங்கடா. என்னால தாங்க முடியலடா, என்னால தாங்க முடியலடா. ஒண்ணு இல்லையா? அழுகலப்பா, அழுகல. விட்டு தொலையா. என் வாழ்க்கை நல்லதோ கெட்டதோ நான் உங்கள்கிட்ட சொல்லாம வேற யார்த்தப்பா சொல்ல முடியும்? அவன் சொன்ன நான் செத்துருவேனா? உங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்காம நான் சாக மாட்டேன்டா, சாக மாட்டேன். எப்பா நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க, உங்க வயசு புரியாம உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தி அழுக ஐயா. ஐயா நம்ம பள்ளிக்கூடத்தை யார் தெய்வம் இல்லாம யூனிவர்சிட்டி ஆக்குறோம்யா. நாங்களா இருக்கோம் இல்லையா? நாங்களா இருக்கோம்ல. நாங்களா இருக்கோம்யா. யோ யூனிவர்சிட்டி ஆக்குறோம்யா.
நீங்க அழுவே கூடாதியா. அழுக மாட்டேன்டா, அழுக மாட்டேன். நான் எதுக்கு அழுகணும்? இந்த உலகமே என்னை எதிர்த்து வந்தாலும் சரி, உங்க சப்போர்ட் போதும்டா, உங்க சப்போர்ட் போதும். கவலைப்படாத சப்போர்ட். ஒன்று 2 3 4 5 சரஸ்வதி டிஃபன் ரெடியா? இருடா, நானே இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பல. அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? சரஸ்வதி என்னடா? உன் குழந்தைக்கு நான் தான் தாய் மாமாங்கிறத அடிக்கடி மறந்தே போயிடுற. ஆவுனா இதே சொல்லி மிரட்டு. என்ன தக்காளி இன்னைக்கு டல்லா இருக்க மாதிரி தெரியுது? நைட்ல இருந்து ஐயா சாப்பிடல தூங்கல தெரியுமா? லூசு, நைட்டே சொல்ல வேண்டியதானே? நீ தான் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறியே, எப்படி உன்னை எழுப்ப முடியும்? சரி சரி, அதெல்லாம் விடு. டிஃபன் எடுத்து நான் போய் ஐயா கூட்டி வரேன். போடா. ஐயா, என்னையா நைட்டு சாப்பிடலையா தூங்கலையா? என்னாச்சியா இங்க நிக்கிறீங்க? நீங்க கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போங்கப்பா. வாங்க சாப்பிடலாம். நீங்க எதுக்கு கிளம்பி அதே நினைச்சிட்டு வாங்கயா. நீ படிடா. உட்காருங்கய்யா. இதுக்கே உடம்ப கெடுத்துக்கிட்டு இட்லி எடுத்து வை. இன்னொன்னு வை. வேண்டாம். ஐயா சாப்பிடுங்க ஐயா. வேண்டாம். டேய் டேய் சாப்பிடுங்க வரேன். பாண்டி, ஏய் பாண்டி, பாண்டி, பாண்டியா. கதவு அடைங்கடா. ஐயா, ஏய், நான் உன் பேச்ச கேட்கறதுக்காக இங்க வரல. அண்ணாமலை படிச்சு காட்டு. மறையனூர் கிராமம் எண் 22 தெற்கு வீதியில் வசிக்கும் ராவண்ணாமா குருசாமியின் மகன் ராமையா ஆகிய நான் என் சுய நினைவோடு எழுதி கொடுத்த கிரைய பத்திரம். அடுத்தது, நான் தொடர்ந்து நடத்த முடியாத காரணத்தினால் எனது பூர்வீக சொத்தான காமராஜர் உயர்நிலைப்பள்ளி நிறுவனத்தையும் அதன் கட்டடங்களையும் அதை சுத்தி இருக்கிற 7.5 ஏக்கர் நிலங்களையும் 7.5 நல்லா இருக்கா? நிலம் சார் 7.5 ஏக்கர். மேற்படி மறையனூர் காலம் சென்ற கணபதி ஐயாவின் மருமகளான பார்வதி செல்வநாயகத்துக்கு என் முழு சம்மதத்துடன் மொத்த உரிமைகளையும் எழுதி கொடுக்கிறேன். நல்லா இருக்கா? என்னது? யார் யாருங்களா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னது? கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறேன், புரியலையா? நீங்க வஜ்ஜர் தானே? நீங்க யாரு? உங்களுக்கு நெருக்கமானவங்க தான் சார். நெருக்கமானவங்களா? உங்க பொண்ணை கடத்தி வச்சிருந்தா நெருக்கமானவங்க தானே? டேய், யாரா நீ? என் பொண்ணை எங்க கடத்தி வச்சிருக்க? மறையனூர் ராமையா வாத்தியார ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் கூட இருந்த 4 பேர் என்ன செத்து போல சார். இப்ப தெரியுதா நாங்க யாருன்னு? நல்லாவே தெரியுதுடா டேய். செத்து போன 4 பரதேசி பசங்க உயிரோட வந்திருக்கீங்கன்னு தெரியுது. என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ. ஈவி இறக்கம் இல்லாம முடிவு எடுக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் உங்களை மாதிரி அரசியல்வாதிங்க இல்லை சார். மனசாட்சியோட வாழ நினைச்ச சாதாரண பசங்க நாங்க. எங்க வாழ்க்கையில விளையாண்டிங்களே சார். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்க பதில் மட்டும் எங்களுக்கு சாதகம் வர வரைக்கும் உங்க பொண்ணை நாங்க விட மாட்டோம் சார். வேணடா டேய் டேய் டேய், ஒண்ணு பண்ணிடாங்கடா டேய். யார் அந்த பரதேசி? சொல்லுங்க, என் பொண்ணை எங்க வச்சிருக்கா? சொல்லுங்க. இங்கே இருங்க.
அவனுக்கு என்ன வேணுமா சொல்லுங்க. வாடா வா. உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. எந்த பரதேசியும் என் பொண்ணை தூக்கிட்டு போய் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கா? மாமா, யார் அவனுங்க? எதுக்காக யாழ்னியை தூக்கி இருக்கானுங்க? மறையனூர் ஸ்கூல்ல அரெஸ்ட் ஆன 4 பசங்க செத்து போயிட்டாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. போன்ல மிரட்டுறானுங்க. டேய், நீ என் ரத்தம்னு நிரூபிடா. அவனுங்களை வெட்டி போட்டுட்டு என் பொண்ணை தூக்கிட்டு வாடா. செய்றேன்க்கா. அண்ணாமலை சார், எந்த நம்பர்ல இருந்து போன் வந்தது? அத பாக்குறேன் சார். சார் 9884567357. இது போதும். நீ கவலைப்படாதக்கா, நான் ஏழோட வரேன். குரு, போலீஸ்க்கு ஃபோன் போடு. சரிண்ணா. ஹே, உங்களுக்குலாம் பயமே இல்லையாடா? பயமா? சின்ன வயசுல எங்க அப்பா ஒருத்தர் இழுத்துட்டு ஓட்டான். அந்த வேதனை எங்க அம்மா செத்தே போச்சு. அப்ப போனதுதான் அந்த பயம். அவனாவது அப்பா அம்மா மத்த பார்த்துருக்கான். எனக்கு அது கூட கொடுத்து வைக்கல. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே பொள்ளாச்சி மார்க்கெட் தான். அனாதையா இருந்த எங்களுக்கு அன்பு, பாசம், உறவுன்னு சொல்லி கொடுத்ததே எங்க ராமையா வாத்தியார் தான். இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? பயப்படுறதுக்கு. சாரிடா. சார், சார் நாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்துட்டோம். எந்த ரேஞ்சுன்னு தெரியல சார். சின்னாறு ஃபாரஸ்ட், ரேஞ்ச் நம்பர் 7. ஓகே சார், நாங்க அதை நோக்கி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. மாரி, நம்ம ஆள்லாம் கூப்பிட்டு ஆத்தூர் டேம் கிட்ட வந்துரு சீக்கிரம். ஏண்டா எங்களுக்கே தண்ணி காட்டுறீங்களா? அளந்தா 1.5 முழம் சைஸு கூட இல்ல. நீங்கெல்லாம் வில்ல வேஷம் போட்டா நாங்க எங்கடா போறது? பழசெல்லாம் மறந்து போச்சடா உங்களுக்கு? உங்க வாத்தியார் நிலைமையும் அந்த பொண்ணோட சாவியும் பார்த்து மாடா உங்களுக்கு பயம் வரல? எல்லாமே இருக்க உனக்கே பயம் இல்லாதப்போ இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத எங்களுக்கு எப்படி பயம் இருக்கும்? அப்போ நீ திருந்தி வரல. எங்க ஸ்கூலை எங்கள்கிட்ட கொடுக்காம எங்களை கொண்டுட்டு உன் பொண்ணு தூக்கிட்டு போயிடுவேன். இருக்கிற இடத்தையும் வாழ்ற உரிமையும் பறி கொடுத்தவங்கள காலால மிதிச்சு அணைக்கிற ஒரு துளி நெருப்புன்னு நினைச்சினா அது உன் முட்டாள்தனம். நாங்க பத்திரிற நெருப்பு. உன்னை அழிக்காம அணைய மாட்டோம். சீர்திருத்த பள்ளியில 4 மாசத்துல இவ்வளோ பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? உடம்புல இருந்து உயிர் அணு அணுவா எப்படி பிரிஞ்சு போகுன்ற பாடத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன்டா. டேய், அண்ணாமலை, இங்க என்ன கச்சேரியா நடக்குது? ஏன் மேடம் டென்ஷன் ஆகுறீங்க?
அதாவது மேடம், ஊரில் இருக்கிற பெரிய பெரிய ரவுடிங்கள் எல்லாம் உங்க தம்பி மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்குவாரு. பாவம் 4 சின்ன பசங்க உங்க தம்பி கிட்ட மாட்டிட்டு எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்களோ அதை நினைச்ச சிரிப்பு வந்துருச்சு. போன் வந்துருச்சு. சார், உங்க மச்சாக்கிட்ட தான் போன். சொல்லு மாப்ள, அந்த பசங்களை தூக்கிட்டியா? நீங்க நினைச்சோன்னு தூக்குறதுக்கு நாங்க ஒன்றும் தரையில கிடக்குற மண் இல்லை சார். மலை சிஎம்கே தெரியாம இந்த ஊர்ல சுத்தி இருக்கிற தில்லாலங்கடி மினிஸ்டர் நீ உனக்கு எவ்வளவு அதப்புனா அரசாங்க லிஸ்ட்லயே அட்ரஸ் இல்லாம சுத்திட்டு இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு அதப்பு இருக்கும். டேய், மரியாதையா போன மாப்பிள்ளை கொடு. போன கொடுக்க நாங்க ரெடி சார். ஆனா அவர் பேச மாட்டாரு. என்னடா சொல்ற? சார், தம்மா தூண்டி எறும்பு கூட தனக்கு வர ஆபத்தை எதிர்க்கும் போது நாங்கெல்லாம் சாதிக்க பிறந்த பசங்க சார். எப்படி சார் உயிரோட முடியும்? சார், நல்லவங்க எத்தனாலே அதை கேட்க நாட்டில் நாதி இல்லை. கெட்டவங்க எத்துறதெல்லாம் எவங்க அதில் விழுந்துட போகுது. எதுக்கு சார் தேவையில்லாம எங்களை திரும்ப திரும்ப குற்றவாளி ஆக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தேவை உங்க பொண்ணு, எங்களுக்கு தேவை எங்க ராமயவாத்தியாரும் பள்ளிக்கூடம் தான். எதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? நாம என்ன பிச்சையா கேக்குறோம்? மினிஸ்டர், 24 மணி நேரத்துல ராமயாத்தியார் ஸ்கூலும் திரும்ப கிடைக்கணும். காட்டுக்குள்ள இருந்து போலீஸ் வாபஸ் ஆகணும். இல்ல உன் பொண்ணை மறந்துரு. என்னாச்சு? என்ன சொல்றானுங்க அந்த குழந்தை பசங்க? 24 மணி நேரம் கெடு வச்சிருக்கானுங்க. என் தம்பி என்ன சொன்னான்? உன் தம்பி இனிமே பேச மாட்டான். ஏன்? உன் தம்பியை கடத்திட்டான். என்ன என்ன? நீ என்ன என்னைய போடலங்க மினிஸ்டர். பெத்த பொண்ணு காப்பாத்த துப்பில்ல உனக்கெல்லாம் எதுக்கு அம்மீச? ஐயோ, பெண்ணானிக்கு மதம் பிடிச்சிருச்சே. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இன்னும் 12 மணி நேரத்துக்குள்ள என் தம்பியும் என் பொண்ணும் என் கண்ணு முன்னாடி இந்த வீட்டுல இருக்கணும். இல்ல நீங்க பணம் ஆயிடுவீங்க. ஆமாண்டி, நான் பணமாகத்தான் போறேன். என்னைய சொல்றீங்க? என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. அதுக்காக உங்க உயிரை விடணுமா? உயிரை விடுற அளவுக்கு நான் முட்டா பயம் கிடையாது. உயிரை விட்ட மாதிரி நடிக்க போறேன். அண்ணாமல, அந்த பசங்களுக்கு போனை போட்டு நான் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டேன்னு சொல்லு. இந்த ஏரியா கட்சிக்காரங்க நம்ப வை. ஆனா மீடியாவுக்கு இந்த விஷயம் போகக்கூடாது. நாளைக்கு காலைல நம்ம வீட்டில் நான் பணமா கிடப்பேன். அந்த பசங்க நம்ம பொண்ணை கூட்டு வருவானுங்க. பணமா கிடக்குறேன்னா எந்திரிச்சு அந்த பசங்களை என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கிறேன். அண்ணாமலை, பசங்களுக்கு போனை போட. ஹலோ தம்பி, நான் மினிஸ்டரோட பிஏ பேசுறேன். நைட்டு மினிஸ்டர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். உங்க சொத்து எதுவுமே வேண்டான்ட்டார். தயவு செஞ்சு அவருடைய பொண்ணை மட்டும் இங்க கூட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா வந்துருங்க தம்பி. சரி தம்பி, கூட்டு வரேன்ட்டாங்க. டேய், மினிஸ்டர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம். அவள்கிட்ட சொல்லுங்க. டேய், என்னடா சொல்ற? யாழ்னி, என்னடா எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? உங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம்.
வா போலாம். நான் வரல. ஏய் உனக்கான பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஏய் உங்க அப்பா இறந்துட்டான்னு சொல்றேன், வரமாட்டேன்னு சொல்ற, கிளம்பியாள் நீ. டேய், எங்க அப்பா இறந்ததை நினைச்சு என்னால வருத்தப்பட முடியலடா. அதே சமயம் எனக்கு நல்ல அப்பாவா இருந்தவர் இந்த சமுதாயத்துக்கு நல்ல மனுஷனா இல்லாம போயிட்டாரேடா. இதெல்லாம் இப்ப பேசுற நேரமா? டேய், அவர் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லடா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவரை பார்க்க வரலடா. ப்ளீஸ் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, நான் வரல. உங்க அப்பா வேணா தப்பானவரா இருக்கலாம், ஆனா நீ தப்பான மகளா இருக்க கூடாது. கண்டிப்பா நீ செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுதான் ஆகும். தயவு செய்து கிளம்பு. அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, இப்ப இங்க இருந்து கிளம்பு. கிளம்பியால் நீ எங்க மேல வச்சிருக்க மரியாதை உண்மையா இருந்தா நீ கிளம்பு. சொன்னா கேளியாள் நீ. ஐயா, நான் மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். அதுக்காக உங்க உயிரை கொடுத்து என்ன அந்த பதவியில உட்கார வைக்கணுமா ஐயா? ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா எங்க அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே ஐயா. ஐயா நீங்க போட்ட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாரும் இங்க வந்து உண்மையை கக்குறான். ஐயா எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ ஐயோ, என்ன அம்மான்னு விட்டுட்டு போயிட்டீங்களே. உங்களை விட்டா என்ன யாரு காப்பாத்த போறா? ஐயோ தொண்டரே, தோழிக்கு ஒரு சேர் போடுங்க. ஐயா எனக்கு தெரியாம எக்ஸ்ட்ரா ஒரு செக் புக் வச்சிருக்கீங்களா ஐயா? அம்மாவோட ஓவரா அணுகுறாங்க. ஐயா ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு ஐயா. அண்ணாமலை, அந்த பசங்க வந்துட்டாங்க. ஐயா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பசங்க வந்துட்டாங்க ஐயா. ஏந்திரிங்க. யாரு நீ? உங்க அப்பாவை பாருமா. வாடா. யாரு நீ? என்னங்க, நம்ம பொண்ணு வந்துட்டாங்க. கண்ணு திறந்து பாருங்க. ஐயா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஐயா. எந்திரிங்க. ஐயா பசங்க வந்துட்டாங்க பாருங்க ஐயா. எந்திரிங்க. எந்திரிச்சு அந்த பசங்க யாருன்னு நீங்க காட்டுங்க. எந்திரிங்க ஐயா. ஐயா 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 அம்மா ஐயா நம்மளை விட்டு உண்மையிலே போயிட்டாருப்பா. ஐயா ஐயா ஐயோ ஐயா 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 நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே. ஐயா ஐயா ஐயோ ஐயா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரே. மினிஸ்டர் 24 மணி நேரத்துல ராமயாத்தியார் ஸ்கூலும் திரும்ப கிடைக்கணும். காட்டுக்குள்ள இருந்து போலீஸ் வாபஸ் ஆகணும். இல்ல உன் பொண்ணை மறந்துரு. எங்க பணம் ஆயிடுவீங்க. இரு போன கட் பண்ண பேசுறேன். இரு. ஆமாண்டே, நான் பணமாகத்தான் போறேன். என்னையா சொல்றீங்க? என் பொண்ணை காப்பாத்துட்டு எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல. அதுக்காக உயிரை விடணுமா? உயிரை விடுற அளவுக்கு நான் முட்டா பையன் கிடையாது. உயிரை விட்ட மாதிரி நடிக்க போறேன். அண்ணாமல, அந்த பசங்களுக்கு போனை போட்டு நான் ஹார்ட் அட்டாக்ல சேர்ந்து போயிட்டேன்னு சொல்லு. இந்த ஏரியா கட்சிக்காரங்க நம்ப வை. ஆனா மீடியாவுக்கு இந்த விஷயம் போகக்கூடாது. டேய், நம்ம நினைக்கிறதோட பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு. இதுக்கு ஒரே தீர்வு நம்ம மினிஸ்டர் மீட் பண்றதுதான்.
மாணிகம் முத்து கதவை திறந்து போட்டு எங்கடா போய் தொலைஞ்சிங்க? வாங்கடா. நாளைக்கு பார்க்க வேண்டியவனை இன்னைக்கே பார்க்க வந்துட்டீங்க. உங்க சாவு என் கையில தான்டா. சார் நாங்கள் உங்கள்கிட்ட சண்டை போட வரல, எங்களுக்கு சேர வேண்டியது எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்க பொண்ணை உங்ககிட்டயே பத்திரமா விட்டுறோம். என் வீட்டுக்கு வந்து என்கிட்டயே பேசுறீங்களா? என் பொண்ணை என் மச்சனனை கடத்தினது இல்லாம என் வீட்டுக்கு வந்து என் மேலே கை வைப்பீங்களா? உங்க ஒவ்வொருத்த சாவு கொடூரமா இருக்குண்டா. விடுங்கடா, விடுங்கடா. ஒட்டுங்கடா. நான் ஏன் நடக்கிறது வேணாண்டா, வேணாண்டா சொல்ற கேள்றா.